நேரம், இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம். Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole. We welcome you for the program Touch Jesus, He saves, He heals. இயேசு தொடும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். This is the time for you to be made whole and to receive the touch of Jesus. இயேசுவின் தொடுதலையும் அற்புதத்தையும் இப்பொழுது பெறலாம். சொல்லுங்க, praise the Lord. இயேசுவை பார்க்கிறதுக்கு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கோயிலுக்கு வர்றது என்னத்தை செய்யணும் என்னத்தை செய்யக்கூடாதுங்கிறத கேட்கறதுக்கு நம்ம வரல. எதுக்காக வருகிறோம்? இயேசுவை பார்க்கும்படிக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ரைட். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வேத வசனத்தின்படியாக எடுத்து எண்ணாகம புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். The book of Numbers. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இயேசுவை பற்றி நாம் பார்க்க போகிறோம். எண்ணாகமம் 19:2 படிங்க. கர்த்தர் கற்பித்த நியம பிரமாணமாவது. கவனிக்கிறீங்களா? நியாய பிரமாணத்தை நான் பிரசங்கம் பண்ணல, விளங்குதா? கர்த்தர் கற்பித்த நியம பிரமாணமாவது. கவனிக்கிறீங்களா? இது யாரை பத்தி சொல்லி இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பழுதற்றதும். அடுத்தது யாரு? ஊனம் இல்லாததும். யாருங்க அது? அடுத்து யாரு? பழுதற்றவர் யாரு? இயேசு. அடுத்தது ஊனம் இல்லாதது இயேசு. அடுத்தது நுகத்தடிக்கு உட்படாததுமாய் இருக்கிற சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். அதாவது என்ன கொண்டு வரணுமா? பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததும். நுகத்தடிக்கு உட்படாததுன்னா என்னங்க? நுகம்னா என்னது? யாருக்கா தெரியுமா? நம்ம ஊர்ல ஓரளவுக்கு நுகம்னா எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. ஏன் தெரியுமா? நம்ம ஆளுங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே மாட்டு வண்டி பார்த்திருப்பீங்க இல்லையா? மாட்டு வண்டி பார்த்திருக்கிறீங்கல்ல, எல்லாரும் பார்த்திருக்கீங்க தானே? அப்ப அந்த மாட்டு வண்டிக்கு கழுத்துல என்ன வைக்கிறாங்க? மாட்டுக்கு மேல. அதுக்கு பேர் தான் என்னது? நுகம். அந்த மாட்டுக்கு மேல என்ன வைக்கிறாங்க? கழுத்து மேல நுகம் வைக்கிறார்கள். நுகத்தடிக்கு உட்படாததுமான ஒரு சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். இப்ப கவனிங்க, கிடாரினா யாருக்கு தெரியும்? ஹைஃபர்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. bring a red heifer. கிடாரினா என்னதுங்க? யாருக்கா தெரியுமா? எல்லாம் முழிக்கிறாங்க. எனக்கே தெரியல. நான் என்ன பண்ணேன், இங்கிலீஷ் பைபிளை எடுத்து பார்த்தேன். ரெட் ஹைஃபர்னு போட்டிருக்கு. ஹைஃபரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன். சரி, அதுக்கு விளக்கம் என்னன்னு பார்த்தா இளமையான பசுன்னு சொல்லி இருக்குது. கிடாரினா என்ன தெரியுமா? இளமையான பசு. இந்த இளமையான பசு எப்படி இருக்கணும்? பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாயிருக்கிற. அதாவது யார் பழுதற்றவர் சொல்லுங்க பார்க்கலாம். பழுதற்றவர் யாருங்க? அதாவது நீங்களும் நானும் பழுதற்றவங்களா இருக்கணும்ன்றதுக்காக இயேசு பழுதற்ற வாழ்க்கை வாழல. நல்லா தெரிஞ்சுங்க. இயேசு ஏன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்? உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் அவரை போல வாழ்றதுக்குன்றவாங்க. நீங்க அவரை போல வாழ முடியாது, வாழ ட்ரை பண்ணாதீங்க. சரிதானா? இயேசு ஏன் பழுதற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்னு வேதத்துல பார்க்கலாமா? வாசிங்க. எபேசியர் 5:26 படிங்க. இயேசு ஏன் பழுதற்ற வாழ்க்கை வாழ்ந்தார் என்றால், திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல், அதான் உங்க வாழ்க்கையில கரை திரை இல்லாமல் ஆக்குறது யாரு? நீங்க இல்ல. நீங்க உங்களை பரிசுத்தமாக்க முடியாது. உங்களை என்னை பரிசுத்தமாக்குறது யாரு? இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக்கி இருக்கிறார். படிங்க இப்ப மறுபடியும். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல். அடுத்தது என்னது? பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே யார் ஒப்பு கொடுத்தா? இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்னா இன்னைக்கு
உலகத்தின் ஜனங்களெல்லாம் பிடிச்சி நீ ஒப்பு கொடு ஒப்பு கொடு ஒப்பு கொடுன்னு சொன்னா இவங்க என்னைக்கு ஒப்பு கொடுக்கிறது? விளங்குதா? எதுக்காக ஒப்பு கொடுக்கணுமா? கரைத்திரை முதலானவைகள் இல்லாம இருக்கிறதற்கு. கரைத்திரை முதலானவைகள் யார் மேல இல்ல? யார் மேல இல்லங்க? ரைட். இப்போ ஒரு மனுஷன் ஒரு பாவி ஒரு ஆடை கொண்டு வந்தா அந்த ஆசாரியன் யார பாப்பான்? ஆடை பாப்பானா பாவியை பாப்பானா? யார ஆராய்ச்சி செஞ்சு பார்ப்பாங்க? ஆடை தான் என்ன செய்வாங்க? ஆராய்ச்சி செஞ்சு பார்ப்பாங்க. ஆடு யாரு? ஆடு யாருங்க? ஹலோ பேசுங்க. ஆடு யாரு? உங்களை என்ன ஆராய்ச்சி செய்வதற்கு பதிலாக பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை ஆராய்ச்சி செய்து விட்டார். அதாவது உங்க பாவத்துக்கு, நீங்க நம்ம செஞ்ச அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் நம்மை விசாரிப்பதற்கு பதிலாக பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை விசாரித்து விட்டபடியால் உங்களை என்னையும் எல்லா பாவத்திற்கும் சாபத்திற்கும் கர்த்தர் நீங்களாக்கி விட்டார். அதை தான் நாம் வாசித்தோம். என்ன ஆகும்? 19:2 பழுதற்றதும் ஊனமில்லாததும். விளங்குதா? அதாவது உங்க வாழ்க்கையில பழுது இல்லாம இருக்கணும்னு பார்த்தா ஒரு நாள் இருக்க முடியாது. ஆனால் உங்களை என்னையும் இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே சுத்திகரித்து பழுதில்லாதவர்களாய் மாற்றி விட்டார். எத்தனை பேர் பழுதில்லாம இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதாவது உங்களை எப்படி பழுதில்லாம ஆக்கினாரு? நீங்க செஞ்சதையும் செய்யாததையும் பிதாவானவர் பார்க்கல. பிதாவானவர் எதை பார்க்கிறாரு? இயேசு கிறிஸ்து செய்த பரிபூரண கிரியை பார்த்து உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமென். யாரை பார்த்து ஏற்றுக்கொள்ளுகிறார்? யாரை பார்த்து உங்களை என்னை பிதாவானவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்? இயேசு கிறிஸ்து செய்த பரிபூரணமான புண்ணியத்தை பார்த்து உங்களை என்னையும் கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். உங்களை என்னை கர்த்தர் சுத்தமாக்கி இருக்கிறார். சரி, எதுக்காக இந்த கிடாரியை என்ன பண்ணுவாங்க? கவனிங்க. அந்த கிடாரியை என்ன செய்வார்கள் சொல்லி 6ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க, படிங்க. ஆசாரியன் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன். எங்க கிடாரி மாதிரி எரிக்கப்பட்டவர் யாரு? எரிக்கப்படுறது எதுக்கு அடையாளம்? நெருப்பு எதற்கு அடையாளம்? பிதாவினுடைய மொத்த கோபாக்கினை யார் மேல விழுந்து விட்டது? இயேசு கிறிஸ்துவின் மேல் விழுந்து விட்டது. ஆமென். அதனால உங்க மேல என் மேல பிதாவுக்கு என்ன கிடையாது? கோபம் இருக்குதா இல்லையா? நிறைய பேருக்கு என்ன பயம் தெரியுமா? சாமி என்ன செஞ்சிடும்? கண்ணை குத்திடும். சாமி என்ன செஞ்சிருமா? கண்ணை குத்திடுமா? இந்த சாமி கண்ணை குத்துறவர் இல்ல. கண்ணை குத்துறவர் மட்டும் இல்ல, கோபப்படவே முடியாதுன்னு போட்டிருக்குது. எங்க போட்டிருக்கு? வாசிக்கிறீங்களா? ஏசாயா 54:9 போட்டிருக்கு பாருங்க. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்றும் நான் ஆணையிட்டது போல. சரி இருங்க, முதல் பாதிக்கு கொஞ்சம் ஒரு பிரேக் போடுறேன். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் திருப்பி வருமா? வருமா? ஆனந்த் சொல்லு, வருமா? நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் வருமா வராதா? திரும்பி அதுக்கு மட்டும் எல்லாரும் சொல்லிவிடுவீங்க வராதுன்னு சொல்லி. சரி, முதல் பாதியை நம்புறவங்க அடுத்த பாதி வசனத்தை இப்ப படிங்க. உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் என்ன செய்வதில்லை? கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். உங்க மேல என் மேல பிதாவானவர் கோபப்படவே முடியாது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா உங்க மேல என் மேலையும் நம்முடைய பாவத்திற்கு நாம் கோபப்படுவதற்கு பதிலாக, அதாவது பிதாவானவர் நம்மேல் கோபப்படுவதற்கு பதிலாக யார் மேல கோபப்பட்டார்? மொத்த கோபத்தையும் பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவின் மேல் மொத்த கோபத்தையும் செலுத்தி விட்டபடியால் இன்றைக்கு உங்களை என்னை கோபாக்கினைக்கு கர்த்தர் நீங்களாக்கி இருக்கிறார். என்ன பாஸ்டர், பழைய ஏற்பாடுல இருந்து ஒரு வசனத்தை சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்களா? சரி, இப்ப புதிய ஏற்பாடுல பாக்குறீங்களா? ஆண்டவர் உங்க மேல கோபப்பட முடியாதுங்கிறதுக்கு ரோமர் 5:9 படிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. உங்களை என்னை கோபாக்கினைக்கு உண்டாக்கல ஆண்டவர். விளங்குதா? மனுஷனுக்காக நரகம் உண்டாக்கப்படல. நிறைய டிவியில போட்டு பயம் காட்டுறாங்க, நரகத்துக்கு போயிடாதன்னு சொல்லி. நரகம் யாருக்குன்னு தெரியுமா? ஹலோ, நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? எங்க போட்டிருக்கு தெரியுமா? 1 பேதுரு 2:4 படிங்க, யாருக்குன்னு சொல்லிட்டு.
பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல், கவனிச்சீங்களா? யாருக்கு நரகம்? பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி, எங்க தள்ளி? பேசுங்க, எங்க தள்ளி? நரகத்துல யார் இருக்கிறாங்களா? பாவம் செய்த தூதர்கள். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இங்கதான் இருக்கிறீங்களா இல்ல வேற எங்கேயா போயிட்டீங்களா? யார ஆண்டவர் நரகத்துல தள்ளினார்? யாரங்க? யார? பாவம் செய்த தூதர்களை. அதுவும் தரிசனம் பார்த்தாங்களா? என்ன தரிசனம் பார்க்கறாங்களா? இவங்க நரகத்துக்கு போனாங்களா, அங்க பாஸ்டரை பார்த்தாங்களா? எங்க வசனம் இருக்குது? ஜனங்க சொல்ற பொய்யெல்லாம் கேட்டு இருக்காதீங்க, வசனம் என்ன சொல்லுதுங்கிறத மட்டும் கேளுங்க, சரியா? நரகம் யாருக்கு? பாவம் செய்த தூதர்களுக்கு. விளங்குதா? தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்தில் தள்ளி. யாரு நரகத்தில் ஆண்டவர் தள்ளுறாரு? விசுவாசியே இல்ல. இயேசுவை ஏத்துக்கிட்டவங்களுக்கு என்ன கிடையாது? நரகம் கிடையாது. இயேசுவை ஏத்துக்கிட்டவங்களுக்கு என்னங்க உண்டு? என்ன உண்டு? நித்திய ஜீவன், பரலோக வாழ்வு. எங்க போட்டிருக்குது? 3:16 போட்டிருக்குது. எந்த 3:16? யோவான். எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அடுத்த பாவம் செஞ்சா கெட்டு போயிடுவான்னு பிராக்கெட்ல போடல. கெட்டு போகாமல் என்ன அடையும்படிக்கு? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். 3:16 தெரியும். 3:17 தெரியுமா? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதாவது அந்த கிடாரி எரிக்கப்பட்டு சாம்பலாக வேண்டும். உங்களுக்காக, எனக்காக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய கோபாக்கினை பெற்று சுட்டெரிக்கப்பட்டவராக, சாம்பலாக்கப்பட்டவராக, நொறுக்கப்பட்ட இயேசுவை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா! நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். Thank you Jesus. ஏன் இந்த கிடாரி அடிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லி இருக்குது? படிச்சிடலாமா? அது 13ஆம் வசனத்துல போட்டிருக்கு. செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதாவது யாராவது வீட்டுல செத்துட்டாங்கன்னா அந்த செத்து போன ஒரு பிரேதத்தை தொடுறவன், இல்ல செத்து போன மிருகத்தையோ எதையோ தொட்டா அவன் என்ன ஆயிடுவான்? தீட்டுள்ளவன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்ப கவனிங்க, சுத்தமாக்கப்பட்டவர்கள் யார்? யார் நீதிமான்? கவனிக்கிறீங்களா? இந்த பிரசங்கம் பண்ணி ஒரு 3-4 மாசம் இருக்கும். யாருங்க நீதிமான் ஆக முடியும்? ஹலோ, யார் நீதிமான் ஆக முடியும்? சொல்லுங்க. யாருங்க? இந்த சொன்னாங்க பாருங்க, யார் நீதிமான் ஆக முடியும்? பாவிதான் என்ன ஆக முடியும்? நல்லவன் நீதிமான் ஆக முடியாது. டெய்லி காலையில சாயங்காலம் பைபிள் படிக்கிறவன் நீதிமான் போடல பைபிள். சரிதா? விளங்குதா? சரி, பாவி எப்படி நீதிமான் ஆக முடியும் சொல்லி பாஸ்டர் சொல்றாரு, முழிக்கிறாங்க ஒரு சிலர். வாசிங்க, ரோமர் 4:5 படிங்க. கிரியை செய்கிறவனுக்கு வருகிறது கூலி, அது கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். விளங்குதா? யார கர்த்தர் நீதிமான் ஆக்குறாரு? யார? பாவி. ஆனா சபை எப்படி மாத்திருச்சு? நீ நிறைய பைபிள் படிச்சு நிறைய ஜெபம் பண்ணாதான் நீ யாரா மாற முடியும்? நீதிமானா ஒருவேளை மாறினா மாறலாம், இல்லன்னா நீ எங்க போயிடுவ? நரகத்து போயிடுவேன்னு மாத்திட்டாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? பாவியை நீதிமானாக்குற இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். உங்க கிரியையினால, பக்தியினால, சக்தியினால நீங்க என்னவா மாற முடியாது? நீதிமானா மாற முடியாது. ரோமர் 3:25 என்ன சொல்லுது? இலவசமாய் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். உங்களை என்ன ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நீதிமானா? நீதிமானா பேசுங்க. நீதிமானா ஆக்கிட்டாரு. சோறை செய்வாங்களா? ஆக்குவாங்களா? சோறை என்னங்க செய்வாங்க? ஆக்குவாங்க. சோறை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அரிசிய சோறா ஆக்குவாங்க.
சோற அரிசியா ஆக்க முடியுமா? இப்ப நான் ஒரு குறிப்பு சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க, இல்லைன்னா புரியாது. அதாவது உங்க நீதி, உங்களை நீங்க செய்ததினால நீங்க நீதிமான் ஆகல, அதே உங்க கிரியையினால நீங்க நீதிமான் ஆகல, அதே போல உங்க கிரியை உங்களை அநீதிமான் ஆக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? தலை சுத்துதா? மறுபடியும் சொல்றேன், உங்க கிரியை உங்களை என்ன ஆக்கல? நீதிமான் ஆக்கல. அதே போல உங்க கிரியை உங்களை என்ன ஆக்காது? அநீதிமானா ஆக்காது. அதனுடைய விளக்கம் என்னன்னா, ரோமர் 5:17 தான் அதுக்கு பதில். ரோமர் 5:17 என்ன போட்டிருக்கு? அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, பலத்தை அடைந்து, ஐஸ்வர்யத்தை அடைந்து, சுகத்தை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் யார நீதிமான் ஆக்குறாரு? பாவியை என்ன ஆக்குறாரு? இந்த நீதிமான் பாவியாக முடியுமா? ஹலோ, நீதிமான் பாவியாக முடியுமா? முடியாது. ஏன் பாவியாக முடியாது? உங்களுக்கு தெளிவா தெரியும்னா இப்ப சொல்றேன், கவனிங்க. கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவர் ஆதாமுக்குள்ள மறுபடி பிறக்க முடியுமா? பிறக்க முடியுமா? முடியாது. விளங்குதா? இப்போ உதாரணம் சொல்லலாமே. யாரை கூப்பிட்டு சொல்லலாம்? எல்லாம் பிரதர்ஸ் எல்லாம் இந்த பக்கம் போயிட்டீங்க, டக்குன்னு வாங்க வாங்க. அப்படி ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க. இப்போ இந்த பிரதர் பேர் வந்து கேப்ரியல். இவர் வந்து கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டார், வெள்ளை சொல்லையுமா வந்திருக்கிறார். நான் வெள்ளை போடுறதில்ல, அதுக்கு எனக்கு பதில் போடுறார். கவனிக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள இவர் யாரா மாறிட்டாரு? நீங்க யாரு? வெள்ளையும் சொல்லையும் போட்டதுனாலயா? கவனிக்கிறீங்களா? இவர் எப்படி நீதிமான் ஆனாரு? இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டபடியினால் இவர் என்னவா மாறிட்டாரு? நீதிமான் ஆயிட்டாரு. இப்போ இவர் பாவியாக முடியுமா? ஆக முடியாதா? ஏன் பாவியாக முடியாது? பாவம் செஞ்சிட்டார். பாவம் செஞ்சாருங்க. பாவியாக முடியுமா? முடியாதா? பாவியாக முடியுமா? முடியாதா? முடியாது சொல்றாங்க. இப்போ கவனிங்க, ஏன் பாவியாக முடியாது சொல்றேன். இந்த கேப்ரியல் ஐயா இப்போ 50 வயசு இருக்கும். இவர் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டார். இவர் மறுபடியும் ஆதாமுக்குள்ள பிறக்க முடியுமா? இப்ப கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த இவர் ஆதாமுக்குள்ள பிறக்க முடிஞ்சா இவர் மறுபடியும் என்னவா மாறலாம்? பாவியா மாறலாம். இவர் மறுபடியும் ஆதாமுக்குள்ள பிறக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த கேப்ரியல் செத்து போயிட்டு மறுபடியும் இன்னொரு கேப்ரியலா என்ன செய்யணும்? பிறக்கணும். அப்படி பிறந்து வர முடியுமா? வர முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவன் மறுபடியும் பாவியாக்கப்பட முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு நமக்கு நன்மை செய்திருக்கிறார். சுவிசேஷம் என்பது நல்ல செய்தி, கெட்ட செய்தி இல்ல. நீங்க என்ன செஞ்சீங்க செய்யலங்கிறது சுவிசேஷம் இல்ல. அவர் என்ன செய்தார் என்பதுக்கு பேர் தான் என்னது? சுவிசேஷம். ஆமென் ஹல்லேலூயா. glory. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் சேர்ந்து. பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார், இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் இயேசு ரைட். இப்ப கவனிங்க, இவர் பாவியாக்கப்பட முடியாது சொன்னேன். அதுக்கு இன்னொரு உதாரணம் வேதத்துல இருந்தே சொல்றேன். இதுவரைக்கும் பார்க்காத இன்னொன்னு பார்த்துருவோம். வாசிங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வாங்க. இப்போ பேதுரு ஒரு நாள் அவருக்கு ரொம்ப பசி எடுத்து போச்சு. அந்த வயிறு பசியில உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்து மயக்கம் வந்து அப்படியே படுத்துட்டார். படுத்த உடனே அவருக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு. என்ன தரிசனம் வந்தது தெரியுமா? அதான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குது. அதுதான் பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும், அதாவது ஒரு பெரிய ஒரு திரை ஒண்ணு இறங்கி வந்தது. பேதுரு பார்க்கிறார்.
அந்த திரையில என்ன இருக்குது? ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள் எல்லாம் இருக்குது. அதுல என்ன இருக்குது தெரியுமா? பன்னி, எறா, பாம்பு என்னெல்லாமோ இருக்குது. ஆண்டவர் என்ன சொன்னார் பேதுருவை பார்த்து? எழுந்திரு, அடித்து புசி அப்படின்னார். அதுக்கு பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? இவர் ஆண்டவரோட ரொம்ப தூய்மையானவர். என்ன சொல்லிட்டார் தெரியுமா? ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் என்ன செய்ததில்லை. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், ஏ பேதுரு, பிறந்ததே பாவியா பிறந்திருக்கிற நீ என்ன சொல்ற? தீட்டும் அசுத்தமானது ஒன்றை நான் என்ன செய்ததில்லை, புசித்ததில்லை. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? பதில் படிக்கிறீங்களா? தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக என்ன செய்யாதே, எண்ணாதே. அதாவது இருக்கிற சபைகள் எல்லாம் ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்ததை வச்சு பிரசங்கம் பண்ணாம ஆதாமுக்குள்ள இருக்கிறதாகவே பார்த்து பார்த்து செய்தி மாறிவிட்டது. அதுக்கு தான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ அசுத்தம் என்று என்ன செய்யாதே, எண்ணாதே. தேவன் என்ன செய்து விட்டார்? இப்போ இந்த கேபிரியல ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? இங்க வாங்க கிட்ட. இந்த கேபிரியல ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? சுத்தமாக்கிட்டார். ஆமென். தேவன் சுத்தமாக்கின இந்த ஆளை பார்த்து பாவி பாவி பாவின்னு பிரசங்கம் பண்ணா என்ன அர்த்தம்? விளங்குதா? என்ன நடக்கும் நான் சொல்றேங்க. நீங்க இந்த சர்ச்சு பாஸ்டர் இருப்பாரு, சபையில எவனா ஒருத்தன் என்ன பண்ணிருப்பான்? விபச்சாரம் பண்ணிட்டு வந்திருப்பான். அதுக்கு இந்த சர்ச்சு பாஸ்டர் நேரா அவனை கூப்பிட்டு, டேய், ஆண்டவருக்கு விரோதமா இப்படி செய்யாதன்னு சொல்றதை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பிரசங்க பீடத்துல வந்து லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருப்பார். யாரு? டேய் விபச்சாரக்காரா, மனம் திரும்பு அப்படின்னு. ஆனா சபையில உட்கார்ந்து இருக்கிற ஆள் எல்லாமே எப்படி இருக்கும்? சுத்தமான ஆளா இருக்கும். ஆனா அந்த ஒரு ஆளை அட்டாக் பண்றதுக்கு என்ன பண்ணும்? சபையில இருக்கிற மத்த ஆள்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கும். இது என்னடா இது, பாஸ்டர் என்னமோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி. ஆனா வேதம் என்ன சொல்லுது? தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. ஆண்டவர் யார நீதிமான் ஆக்கினாரு? பாவி என்னவாக்கிட்டாரு? எப்படி நீதிமான் ஆக்கினாரு? அந்த கிடாரி எரிக்கப்பட்டு சாம்பலாக வேண்டும். என் ஆண்டவர் இயேசு உங்களுக்காக எனக்காக பிதாவின் மொத்த கோபாக்கினை பெற்று சாம்பலாக்கப்பட்டது போல அத்தனையாய் அவர் அடித்து நொறுக்கப்பட்டார். அவர் அடித்து நொறுக்கப்பட்டது நிமித்தமாக நடந்த காரியம் என்ன என்று 2 கொரிந்தியர் 5:21 சொல்லியிருக்கு பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக, இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர். பாவமறியாதவரை நமக்காக கடவுள் பாவி ஆக முடியுமா? ஆக முடியுமா? முடியாது. அப்போ சரி, அடுத்தது கடவுள் சாக முடியுமா? சாக முடியாது. ஏன் செத்தாரு? ஏங்க மரித்தாரு? நிறைய பாவம் செஞ்சிட்டாரா? என் ஆண்டவர் தூய்மையுள்ளவர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் யாரு? சேனைகளின் கர்த்தர் யாரு? பரிசுத்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் யாரு? Holy, holy, holy are you Lord. சொல்லுங்க எல்லாரும். Holy, holy, holy are you Lord. Elders and angels bow, redeem, we worship you now. Holy, holy, holy are you Lord. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்து அவருடைய மகிமையால் நிரம்பி இருக்கிறது. இந்த பரிசுத்தரிடத்திலே பாவமுள்ள மனிதன் போகவே முடியாது. ஆனால் அந்த தூய்மையான தேவன் நியாயமுள்ள நீதியுள்ள தேவனாயிருக்கிறபடியால் நம்முடைய பாவத்திற்கு நாம் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக அவர் நமக்காக நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டு நம்மை பாவமறியாதவர் பாவியாக்கப்பட்டு நீதி செய்யாத உங்களை என்னை கர்த்தர் என்னவா மாத்திட்டாரு? நீதிமானா மாத்திட்டாரு. எப்படி பாவி நீதிமானாக முடியும் என்று கேட்டால், எப்படி பாவம் இல்லாத தேவன் பாவமாக்கப்பட முடியும்? விளங்குதா? நீங்க மனுஷன் செய்யற பாவத்தை பெருசா பாத்தீங்கன்னா, இயேசு செய்த சிலுவையில் இருக்கிற செய்த புண்ணியத்தை நீங்க பெருசா பாருங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் இவன் இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டானே, நான் சொல்லுவேன் இவ்வளவு தூய்மையானவர் எப்படி பாவியாக்கப்பட்டார்? ஹல்லேலூயா. விளங்குதா? இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் செய்யாததை சொல்லல. நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த
தேவகுமாரனை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா? Holy, holy, holy are you, Lord. Holy, holy, holy are you, Lord. Elders and angels bow. Redeem, we worship you now. Holy, holy, holy are you, Lord. அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தர் என்று எண்ணாகமும் 19:2 சொல்லி இருக்குது. அவர் யாரு? பழுதற்றவர், ஊனமில்லாதவர், நுகத்தடிக்கு உட்படாதவர்னா பாவ அடிமைத்தனத்திற்கு உட்படாதவர். இந்த பாவ அடிமைத்தனத்துக்கு உட்படாதவர், மரணத்திற்கு பாத்திரவான் கிடையாது. அவர் மரணத்தை ருசி பார்த்ததினாலே உங்களை என்னை மரணத்துக்கு என்ன செய்து விட்டார்? நீங்களாக்கி விட்டார். எங்க போட்டிருக்கு? 1 தீமோத்தேயு 2:10 வாசிங்க பாப்போம். அவர் மரணத்தை நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே, சுவிசேஷம் உங்களுக்கு கொடுத்தது என்னது? நல்ல பேண்ட், நல்ல சட்டை, பிரியாணி, ஆட்டுக்கறி இல்ல. சுவிசேஷம் உங்களுக்கு கொடுத்தது என்னதுங்க? மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமை. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? அவர் எப்படி அழியாதவராய் இருக்கிறாரோ அதே போல உங்களை என்னை அழிவில்லாதவர்களை கர்த்தர் மாற்றிவிட்டார். ஆமென். எப்படி அவர் பழுதற்றவராய் இருக்கிறாரோ அதை போலவே கர்த்தர் உங்களை என்னை மாற்றி இருக்கிறார். பார்க்கலாமா? வேதத்துல எங்க போட்டிருக்கு? கொலோசியர் 1:21 போட்டிருக்கு. முற்காலத்தில் நீங்கள் முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் உங்களை என்னை ஆண்டவர் எப்படி மாத்தி இருக்கிறாரு? பரிசுத்தராகவும். அடுத்தது எப்படி மாத்தி இருக்கிறாரு? உங்களை பார்த்தா என்ன தெரியல? உங்களை பார்த்தா என்ன தெரியல? குற்றமே தெரியல ஆண்டவருக்கு. விளங்குதா? பரிசுத்தராகவும். அடுத்தது இவர் காலையில தான் வீட்டு வாசப்படியில அடாவடி சண்டை போட்டு வந்தார். ஆனா ஆண்டவருக்கு முன்னால் இவர் எப்படி இருக்கிறாரு? அதனால நீ எவ்வளவுதான் பாவம் செஞ்சிட்டு வான்னு நான் சொல்லல. விளங்குதா? அதாவது நீங்க என்ன செஞ்சீங்க செய்யலன்றது பார்க்கல. பிதாவானவர் இயேசு கிறிஸ்து செய்த புண்ணியத்தை தான் பார்க்கிறார். நான் சும்மா சொன்னேன் இவரை. விளங்குதா? இவர் நல்ல மனுஷன், அடாவடி சண்டை எல்லாம் போட்டுட்டு வரல. விளங்குதா? உடனே சர்ச்சை முடிச்சு எங்க போய் அடாவடி சண்டை போட்டு வந்தேன்னு பிடிச்சி கேட்காதீங்க. பிதாவானவர் இவரை எப்படி பார்க்கிறாரு நான் வேத வசனத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் ஆண்டவர் உங்களை என்ன எப்படி மாத்திட்டாரு? இத நான் வேத வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்றேன். ஒரு பாஸ்டர் போன் பண்ணிட்டு பிரைஸ் தி லார்ட் அப்படின்னார். சரி பிரைஸ் தி லார்ட் என்ன சொல்லுங்கன்னு கேட்டேன். பாஸ்டர் ஆண்டவர் கண்டிப்பார் பாஸ்டர். என்னமா ரொம்ப பொறுமையா எனக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஆண்டவர் என்ன செய்வாராம்? கண்டிப்பார். நான் சொன்ன வசனத்தை சொல்லு, உன் விளக்கம் எனக்கு வேண்டான்னு. விளங்குதா? நிறைய பேர் மனசுல நல்ல ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சிருக்குது. என்ன ஆண்டவர் என்ன செய்வாராம்? கண்டிப்பாராம். வசனம் என்ன சொல்லுது? கண்டிக்கப்படாதவர்களாகவும். அவருக்கு முன்னால உங்களை என்ன செஞ்சிட்டாரு? ஏற்கனவே நிறுத்திட்டார். நீங்க ஒப்பு கொடுத்ததுனால நிறுத்தல, இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்ததுனால நிறுத்தினார். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் ஆகஸ்ட் 2000 இந்த வருஷம் 2012 வரை 13 ஆண்டுகளாக கிராமங்களிலே ஊழியம் செய்து பல கிராமங்களிலே, காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள பல கிராமங்களிலே 26 ஆலயங்கள் கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இப்பொழுது 27வது ஆலயமாக சென்னை எக்மூர்ல டச் ஜீசஸ் சர்ச் என்று சொல்லி நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் சபையை கட்டலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம். இந்த கிராம ஊழியங்களுக்கு போகவும் கிராமத்துல ஆலயம் கட்ட அநேகர் உதவி செய்தீர்கள். அதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது முக்கிய அறிவிப்பு என்னவென்றால், எழும்பூரில் உள்ள டச் ஜீசஸ் சர்ச்சை நாங்கள் இப்பொழுது கட்ட ஆரம்பித்திருக்கிறோம். கிராமங்களிலே கட்டப்பட்ட ஆலயங்களை 40,000 ரூபாய்க்கு கட்டினோம். ஆனால் இப்ப கட்டுகிற தொகை என்னவென்றால் 40 லட்சமாக மாறிவிட்டது. ஓன்னு சொல்லி உடனே பயந்துடாதீங்க 40 லட்சம் என்று சொல்லி. இதற்காக ஜெபித்து, ஆண்டவரே நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரிடம் கேட்டு
400 ரூபாயோ இல்ல 4000 ரூபாயோ அல்லது 40,000 ரூபாயோ இல்ல 4 லட்சமோ, கர்த்தர் உங்கள் உள்ளத்துல என்ன சொல்லுகிறாரோ அந்த தொகையை நீங்கள் உதவி செய்யும்படியாய் அன்பாய் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் கவனிங்க. இப்போ ஒரு அறிவிப்பு சொல்றேன். என்ன அறிவிப்பு? நம்ம டச் ஜீசஸ் டவர் சர்ச் எக்மோர்ல இப்போ இடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, விளங்குதா? அதனால ஒவ்வொரு டச் ஜீசஸ் டவர் சர்ச் எங்க நடக்குதுன்னா எக்மோர் ஃபவுண்டன் பிளாசாவுக்கு முன்னால இருக்கிற ஜீவன ஜோதி பில்டிங்ல நடக்குது. கவனிக்கிறீங்களா? சென்னை பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கும் வெளியூர்ல இருக்கிறவர்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பை சொல்லுகிறேன். டச் ஜீசஸ் சர்ச் இப்பொழுது எக்மோர்ல ஃபவுண்டன் பிளாசாவுக்கு முன்னால இருக்கிற ஜீவன ஜோதி பில்டிங்ல நடக்குது. இந்த இடம் எங்க இருக்குதுன்னா எக்மோர் மியூசியம்க்கு எதிரில் இருக்குது. எதிரில் ஃபவுண்டன் பிளாசாவுக்கு முந்தின பில்டிங், அதில் ஜீவன ஜோதி பில்டிங்ல மாடியில டச் ஜீசஸ் டவர் சர்ச் நடக்குது. ஜீவன ஜோதி பில்டிங்ல 7-8 ஆராதனை நடக்குது. அதனால எங்கேயா போய் உட்கார்ந்துடாதீங்க. டச் ஜீசஸ் சர்ச்சின்னு சொல்லி கேட்டு நீங்க 2வது மாடிக்கு வந்தீங்கன்னா எங்க ஆராதனையில நீங்களும் சேர்ந்து பங்கு பெறலாம், விளங்குதா? அதுக்கு இப்ப கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சீக்கிரம் கட்டி முடித்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சென்னை பட்டணத்தில் எங்கள் ஆராதனைக்கு வந்து போகும்படியாய் உங்களை அன்பாய் கேட்கிறோம். ஹல்லேலூயா. வரவேற்று கொஞ்சம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? Glory. Hallelujah. Glory. There's no way to measure what you're worth.